ஆடுதடா சேர்ந்து இடி இடிக்குதடா வேலும் படி ஏறுதடா. பழனி மலைக்கே பேர் போன ஊர். லட்சக்கணக்கில் பாத யாத்திரை செல்லும் ஊர் மக்கள். பழனி மலையில் இரவு தங்கும் உரிமை பெற்ற சமுதாயம். 350 வருடம் முன் செம்பு பட்டயம் கொடுத்த மன்னர் எடப்பாடி பர்வதராஜ குல காவடி பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எடப்பாடியில் உள்ள பர்வதராஜ குல மக்கள் சுமார் 366 ஆண்டுகளாக பழனிக்கு பாத யாத்திரை சென்று வருகிறார்கள். அவர்கள் சாதாரணமாக மட்டும் செல்லாமல் பால் காவடி, பன்னீர் காவடி, வேங்கை காவடி, இடுமன் காவடி, மயில் காவடி, வேல் காவடி, சர்க்கரை காவடி போன்ற பல்வேறு காவடிகளை எடுத்து செல்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 12 நாட்கள் நடைபெறும் இந்த பக்தி பயணத்தில் அவர்கள் பழனி மலை மேல் ஒரு இரவு முழுவதும் தங்கி முருகனை தரிசித்து பின்னர் மீண்டும் பாத யாத்திரையாகவே ஊருக்கு திரும்பி வருவது இவர்களின் மரபாக உள்ளது. ரெண்டு பேரும் காவடிக்கு படிச்சுட்டு வழி எடுக்க போவோம். இந்த எடப்பாடி காவடிங்கிறது 367 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சீரு சிறப்பாக நடக்குது. 366 வருஷமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறோம். எங்கள் ஊரில் வந்து 6 ஊர் நிர்வாகத்தில் 2 கமிட்டி செயல்படுது. வழிநெடுக்க 5 இடத்துல வந்து அன்னதான கமிட்டியும், மலையில் வந்து ஒரு 5 அபிஷேகம் அது ஒரு கமிட்டி செயல்படுறாங்க. இன்னைக்கு வந்து மலையில் பஞ்சாமிரதம் வந்து அந்த 5 டன்னும் இந்த காவடி வர சர்க்கரையை வந்து சாமி படைச்சிட்டு பஞ்சாமிரதம் படிச்சு நைட்டு வந்து விநியோகம் பண்ணுவோம். இது காலகாலமாக நடத்திட்டு வரோம். இந்த இரவு வந்து எடுத்து அதை வந்து இன்னைக்கு வர பருவ எண்ணங்களை வந்து மலை மேலே தங்கிக்குவாங்க. தைப்பூசம் நாளில் காவடிகளை சுத்தமாக கழுவி பூஜை செய்து அனைவரும் ஒன்றாக சென்று சர்க்கரை வாங்கி வந்து அதை நறுக்கி காவடியின் இருபுறமும் கட்டி எடப்பாடி சுற்றியுள்ள 6 ஊர்களை சுற்றி பூஜை திராவியங்களை ஏற்றி பயணத்தை தொடங்குவார்கள். மறுநாள் சுமார் 50,000 பக்தர்களும் 120 காவடிகளும் இணைந்து பழனிக்கு பாத யாத்திரை கிளம்புகின்றனர். முதல் நாள் வெள்ளாறு பெருமாள் கோவில், ரெட்டிப்பாளையம், செங்கம்மா முனியப்பன் கோவில் வழியாக பள்ளிப்பாளையம் வந்து தங்குகின்றனர். 2ஆம் நாள் மயிலாடியில் தங்கி காவடி பூஜை செய்து அன்னதானம் உணவு உண்டு சென்னிமலை வழியாக காங்கயம் சென்று தங்குகின்றனர். மூன்றாம் நாள் வட்டமலையில் மதிய உணவுக்கு பிறகு பயணத்தை தொடர்ந்து இரவு காரை கிணறு பகுதியில் தங்குகின்றனர். நான்காம் நாள் தாராபுரம் வழியாக அமராவதி ஆற்றில் மதிய உணவு உண்டு அன்று இரவு நரிகல்பட்டியில் தங்குகின்றனர்.
5ஆம் நாள் அதிகாலையில் கிளம்பி பாலாறு ஆற்றில் எடப்பாடி காவடி, சேலம் அம்மாப்பேட்டை காவடி, வேலூர் காவடி, கும்பகோணம் காவடிகள் உள்ளிட்ட சுமார் 150 காவடிகள் ஒன்றிணைந்து பூஜை செய்து மதியம் 1 மணி அளவில் பழனி மலை அடைகின்றனர். அன்றைய தினம் சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்கின்றனர். பழனி மழை பெய்யுது, பஞ்சாமிர்தம் பெய்யுது. எங்கள் கால்நடையாக நடந்து வந்து பழனி பாத யாத்திரையாக சென்று வந்துகிறோம். எங்களுக்கு 2 கமிட்டி உள்ளது. 1 காவடி பொது கமிட்டி நிர்வாசனம், 2 காவடி அன்னதான கமிட்டி தலைவர் மற்றும் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் 6 ஊருக்கு சம்பந்தப்பட்டவர்கள் எங்களை வழி நடத்தி நாங்கள் காவடி பாத யாத்திரையாக சென்று எங்கள் சமுதாயத்தில் பருவராஜகுல மீனவர் சமுதாயத்தில் பிறந்த பார்வதி முருகனுடைய தொண்டு செய்வதற்கு எங்கள் முன்னோர்கள் உருவாக்கியது. காலங்காலமாக சென்று வந்து பழனி மலை பெய்து, இரவு தங்கி பஞ்சாமிர்தம் பெய்து, அன்று ஒரு நாள் இரவு தங்கல், அந்த இரவு தங்கள் எங்களுடைய முடித்து கொண்டு இன்று பாத யாத்திரையாக மீண்டும் திரும்பி வந்து எடப்பாடிக்கு மறுபடியும் கால வழியாக நாங்கள் மீண்டும் எடப்பாடிக்கு சென்று வருகிறோம். பர்வதராஜ குல மக்கள் பழனியில் 100 டன் பஞ்சாமிர்தம் தயாரித்து தாங்கள் கொண்டு வந்த சர்க்கரையை அதில் கலந்து அந்த பஞ்சாமிர்தத்தை தங்கள் சமூக மக்களுக்கு பிரசாதமாக வழங்குகின்றனர். 2026ஆம் ஆண்டு இவர்களின் 366வது ஆண்டு பாத யாத்திரையாகும். அவர்கள் பழனி மலை மேல் இரவு முழுவதும் தங்கி மறுநாள் காலை இறங்குகின்றனர். இந்த மலை மேல் தங்கும் உரிமையை சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு அந்நாட்டு மன்னர் செம்பு பட்டயத்தில் எழுதி வழங்கியதாக கூறப்படுகிறது. அந்த செம்பு பட்டயம் ஒன்று எடப்பாடி பர்வதராஜ குல மக்களிடமும் மற்றொன்று பழனிமலை கோவிலிலும் இருப்பதாக நம்பப்படுகிறது. பழனிக்கு எப்படி பாத யாத்திரையாக சென்றார்களோ அதே போல் 6 நாட்கள் பாத யாத்திரையாகவே ஊருக்கு திரும்புகின்றனர். இந்த விழாவிற்காக வெளிநாடுகளில் அல்லது வெளியூரில் வேலை செய்தாலும் எடப்பாடி மக்கள் கண்டிப்பாக ஊருக்கு வந்து கலந்து கொள்வது இவர்களின் சிறப்பாகும். இந்த பர்வதராஜ குல சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எப்படி பழனி மலையில தங்கும் உரிமை வந்துச்சுன்னு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.